இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் புதுவை அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலயம். பிரெஞ்சுக்காரர்களின் பிடியில் பல காலம் இருந்ததால் இன்றைக்கும் மேலை நாட்டு சாயம் தென்படுகிற ஒரு யூனியன் பிரதேசம். கடல் சார்ந்த ஊர். கேளிக்கைக்கும் குறைவில்லை, பக்திக்கும் பஞ்சமில்லை. சுமார் 30க்கும் மேற்பட்ட சித்தர்கள் ஜீவசமாதிகள், எண்ணற்ற ஆலயங்கள். அவற்றுள் பிரதானமாக புதுவையின் அடையாளம் சொல்லும் விதமாக அமைந்த ஆலயம்தான் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயில். ஆலயம் சிறிதுதான், ஆனால் அதன் அருமைகளும் பெருமைகளும் அளவிடற்கரியவை. பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரிக்கு வரும் முன்னரே, அதாவது 1666 ஆண்டுக்கு முன்பிருந்தே காணப்படுகிற ஆலயம் இது. புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களுள் இந்த மணக்குள விநாயகர் ஆலயமும் ஒன்று. புதுவை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் அமைந்திருக்கிறது. ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர். ஒவ்வொரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டாலுமே அந்த ஆலயத்தின் பிரதான மூலவர் எப்படி பிரதிஷ்டை ஆனார் என்பதற்கு கதைகள் உண்டு. அந்த வகையில் தற்போது நாம் தரிசிக்கிற மணக்குள விநாயகர் எப்படி பிரதிஷ்டையானார்? இறைவனிடம் நாம் எப்போது நம்மை ஒப்படைக்கிறோமோ அப்போது சுய நினைவை நாம் இழந்து விடுகிறோம். இறைவனே எல்லாமும் என்று ஆன பின்னால் நம்மை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அதுபோல இந்த தொல்லைக்காது சித்தர் அந்த ஒலியை தொடர்ந்து நடந்தார். எதுவரை போனார் தெரியுமா? முரட்டாண்டி என்கிற ஊரை அடைந்ததும் தன்னிலை அடைந்தார். அப்போதுதான் தான் இத்தனை நேரம் நடந்து வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தார். இந்த முரட்டாண்டியில் முத்து மாரியம்மன் கோயிலை அடைந்து அம்மனை வேண்டினார். எதற்காக என்னை அழைக்க வேண்டும் என்று அம்மனிடமே கேட்டார். அந்த முத்து மாரியம்மனுக்கு முன்னால் பல மணி நேரங்கள் நின்றார். பிரார்த்தனை செய்தார். நேரம் போனதே தெரியவில்லை. இரவு அன்னையின் தரிசனமும் அவருக்கு கிடைத்தது. தெய்வத்தையே நாம் நினைத்து கொண்டிருந்தால், மகான்களையே நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் அவர்களின் தரிசனம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். இந்த தொல்லைக்காது சித்தருக்கும் அன்னையின் தரிசனம் கிடைத்தது. இறைவனிடம் நம்மை ஒப்படைத்த பிறகு இறைவன் நமக்கு அருளுகிற ஞானம்தான் நம் வாழ்வை பக்குவப்படுத்தும். அந்த வகையில் ஞானம் பெற்ற தொல்லைக்காது சித்தரின் அஞ்ஞானம் அகன்றது. அங்கிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுவைக்கு, அதாவது பாண்டிச்சேரிக்கு நடந்தே சென்றார். நடந்தது தொல்லைக்காது சித்தர் அல்ல, அந்த அம்மனே அவரை அழைத்துச் சென்றாள். என்ன காரணத்திற்காக? தற்போது நாம் தரிசிக்கிறோம் அல்லவா மணக்குள விநாயகர், அந்த விநாயகரின் பிரதிஷ்டைக்காக. பல நிமிடங்கள் நடந்தவர் புதுவை கடற்கரையை அடைந்தார். அங்கே ஒரு மணல் குளமானது காணப்பட்டது. அதாவது அந்த குளத்தின் கரையில் மணல் அதிகம் தென்பட்டது. அந்த குளத்தையே மணல் குளம் என்று அழைப்பார்கள். அந்த குளத்தின் கரையில் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்தார். அந்த விநாயகப் பெருமானை வழிபட்டார். இந்த விநாயகர்தான் இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். புதுவை கடற்கரையின் ஓரமாக காணப்பட்ட அந்த மணல் குளத்தின் பெயராக மணற்குள விநாயகர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் பின்னாட்களில் மணக்குள விநாயகர் ஆனார். அப்போது முரட்டாண்டி அம்மன் ஆலயத்திலேயே தங்கியிருந்தார். தினமும் 8 கிலோமீட்டர் நடந்து இந்த விநாயகருக்கு வழிபாடு. அதன் பின்னர் முரட்டாண்டிக்கே திரும்ப வருதல். இதுதான் தொல்லைக்காது சித்தரின் வழக்கம் ஆனது. எதுவுமே அப்படியே இருந்தால் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும்?
இறைவன் மாற்றி பார்த்தான் இந்த நடைமுறை வழக்கத்தை. ஒரு கட்டத்தில் முரட்டாண்டியில் பிரெஞ்சு அதிகாரிகளின் தொல்லை அதிகமானது. தொல்லைக்காத சித்தரால் அங்கே நிரந்தரமாக இருக்க முடியவில்லை. அவரது வழிபாடுகளுக்கும் பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்தார்கள் அந்த பிரெஞ்சு அதிகாரிகள். இதன் காரணமாக இங்கே நாம் இனியும் தங்கியிருக்க கூடாது என்று முரட்டாண்டியை விட்டு புதுவையில் ஆனந்தரங்கம் பிள்ளை தோட்டம் என்கிற பகுதிக்கு வந்தார். அந்த பகுதியிலே ஒரு சிறு குடிசையை அமைத்துக் கொண்டார். இந்த சிறு குடிசையில்தான் தொல்லைக்காத சித்தருக்கு அமைதி கிடைத்தது, ஆனந்தம் கிடைத்தது. தியானம் மேற்கொண்டார். அப்போதுதான் அவருக்கு புரிந்தது எதற்காக இந்த பகுதிக்கு தான் வந்தோம் என்று. இது நிச்சயமாக மூல முதல்வனான அந்த விநாயகப் பெருமான் அழைப்பே என்று தெளிந்தார். விநாயகப் பெருமான் ஆலயம் அருகே வந்ததும் இந்த விநாயகப் பெருமானை காலை மாலை என்று 2 வேளைகளில் வழிபட்டார். அபிஷேகங்களையும் நடத்தினார். உள்ளூர் மக்கள் உதவி செய்தார்கள், பணிவிடை புரிந்தார்கள், அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். தினமும் காலையில் விநாயகர் பூஜை, பின் முரட்டாண்டி முத்துமாரியம்மன் ஆலயம், மீண்டும் விநாயகரிடம் என்று தொல்லைக்காத சித்தரின் அன்றாட நடவடிக்கைகள் மாறின. இந்த தொல்லைக்காத சித்தரை பார்த்தால் முரட்டு உருவமாக தென்படுமாம். நெடிய உயரம் கொண்டவர், ஆனால் ஒல்லியான உடல்வாகு. இவரது முகத்தை பார்த்தாலே தென்படுகிற தேஜஸ் மற்றவர்களை காலில் விழுந்து வணங்கத் தூண்டும். இந்த மணக்குள விநாயகர் ஆலயத்தின் பின்னணியை பார்க்கலாமா? 1688 பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுக்காக ஒரு கோட்டை அமைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த கோட்டையும் அமைந்தது. அந்த கோட்டைக்கு பின்புறம் அமைந்த கோயிலே மணக்குள விநாயகர். இந்த ஆலயத்தின் மேற்கு பகுதியில் ஒரு குளம் இருந்ததாகவும் அது கடற்கரைக்கு வெகு அருகில் இருந்ததால் மணல் அதிகம் வந்ததாகவும், ஆகவே அந்த குளத்திற்கு மணற்குளம் என்று அழைக்கப்பட்டதாகவும் ஆலய தலபுராணம் சொல்கிறது. இந்த மணல் குளத்தின் கீழ்கரையில்தான் விநாயகர் ஆலயம் காணப்படுகிறது. மணல் குளத்தின் மேலேதான் விநாயகர் பிரதிஷ்டை ஆகியிருக்கிறார். ஆலயத்திலே மூலவர் பீடம் அமைந்திருக்கின்ற இடம் குளம் போன்ற நீர்நிலையின் மீதுதான் என்று சொல்லப்படுகிறது. இதை நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கு கருவறையிலே பீடத்தின் இடப்பக்கம் மூலவருக்கு மிக அருகில் 1/2 அடி விட்டத்தில் ஒரு ஆழமான குழி செல்கிறது. அந்த குழியில் தீர்த்தமானது சுரந்து கொண்டிருக்கிறது. அந்த குழியின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் ஆழமானது போய்கொண்டே இருக்கிறது. எங்கே முடிகிறது என்பதை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த குழியில் வற்றாத நீர் எப்போதும் சுரந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மணற்குள விநாயகர் ஒரு குளத்தின் மேலேதான் குடிகொண்டிருக்கிறார் என்பது நிரூபணமாகிறது. நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா, குளத்தின் கரையிலும் அரசமரத்தடியிலும் விநாயகப் பெருமானை தரிசிக்கிறோம் அல்லவா. அதுபோல அந்த காலத்தில் குளத்தின் கரையில் இருந்தவர் இன்றைக்கு குளத்தின் மீதே காணப்படுகிறார். பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருந்தபோது இந்த விநாயகர் ஆலயம் அவர்களுக்கு பல இடையூறுகளை கொடுத்ததாம். அதாவது அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு இந்த ஆலயம் ஒத்துவரவில்லை.
எனவே இந்த விநாயகப் பெருமானை அகற்ற முற்பட்டார்கள். இந்த ஆலயத்தையும் சிதைக்க முற்பட்டார்கள். எனவே 3 முறை இந்த விநாயகப் பெருமான் திருவடிவத்தை தூக்கி கடலில் வீசினார்களாம். ஆனால் அந்த விநாயகப் பெருமான் சாதாரணமானவனா? தொல்லைக்காது சித்தரால் பிரதிஷ்டை ஆனவர் ஆயிற்றே. அந்த விநாயகப் பெருமான் 3 முறையும் கடலில் தெப்பம் போல் மிதந்து ஆலயத்திற்கே மீண்டும் வந்து சேர்ந்தாராம். பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் ஆலயத்தை சிதைக்க முற்படுகிற போதெல்லாம் இந்த விநாயகப் பெருமானை மீண்டும் இந்த இடத்தில் வந்து அமர்ந்தார். தவிர உள்ளூர் மக்களும் பிரெஞ்சுக்காரர்களின் இந்த முயற்சிக்கு தங்களது கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்தார்கள். இந்த ஆலயத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற முயற்சியிலும் அன்றே ஈடுபட்டார்கள். விநாயகப் பெருமான் ஆலயம் என்றால் விசேஷங்கள் அதிகமுண்டு, அதாவது திருவிழாக்கள் அதிகமுண்டு. இந்த விநாயகப் பெருமானுக்கு ஏதேனும் திருவிழா நடத்த வேண்டும் என்றால் பிரெஞ்சு அரசாங்கம் அதற்கு முட்டுக்கட்டை போட்டதாம். இப்படி திருவிழாக்களுக்கு மறுத்து வந்த நிலையில் பிரெஞ்சு துரையான டூப்ளே என்பவர் விநாயக பக்தராக மாறினார். எவர் மூலம் தன் காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று விநாயகப் பெருமானுக்கு தெரியாதா? பிரெஞ்சுக்காரர்களின் எதிர்ப்புக்கு உள்ளான இந்த விநாயகப் பெருமான் மணற்குல விநாயகர் என்று அழைக்கப்பட்டாலுமே அந்த காலத்திலே வெள்ளைக்காரன் விநாயகர் என்றும் அழைக்கப்பட்டாராம். மணக்குள விநாயகர் தற்போது குடிகொண்டிருக்கிற இதே தெரு நெசவாளர் தெரு என்று முன்காலத்தில் அழைக்கப்பட்டது. இந்த தெருவில் நெசவாளர்கள் அதிகம் வசித்து வந்தனர். விடிவதற்கு முன்னால் இந்த ஆலயத்திற்கு வந்து விநாயகப் பெருமானை தரிசித்து தங்களது கைத்தறி தொழிலை துவங்குவார்களாம் அவர்கள். அந்த வகையில் இந்த விநாயகப் பெருமானுக்கு மிக நெருக்கமானவர்களாக நெசவாளர்கள் காணப்படுகிறார்கள். விநாயகரின் பாதம் மட்டும் இருக்கும் உற்சவர் வடிவம் தினமும் இரவு நேரத்தில் அர்த்தஜாம பூஜை முடிந்த பிறகு பள்ளியறைக்கு கொண்டு செல்கிறார்கள். இந்த ஆலயத்திலே விநாயகப் பெருமான் விமானம் முழுக்க தங்கத்தால் வேயப்பட்டது. பார்த்தாலே தகதகவென்று ஜொலிக்கும். விநாயகப் பெருமானுக்கு எண்ணற்ற உற்சவர் திருவடிவங்களை பிரகாரவலம் வரும்போது தரிசிக்கலாம். ஆலய வளாக சுற்றுச்சுவரில் பலவிதமான விநாயகர் சுதை வடிவங்கள் காணப்படுகின்றன. தவிர எண்ணற்ற ஓவியங்களும் காணப்படுகின்றன. ஆலயத்தின் கொடிமரம் அத்துணை சிறப்பு. 18 அடி உயரத்தில் தங்கத்தகடு வேயப்பட்ட கொடிமரம். தினமும் அன்னதானம் வெகு சிறப்பாக நடக்கிறது. என்னென்ன பிரார்த்தனைகளை இந்த மணக்குள விநாயகரிடம் வைக்கலாம்? என்ன பிரார்த்தனைகள் தோன்றுகிறதோ, என்ன கோரிக்கை உங்கள் மனதில் எழும்புகிறதோ அத்தனையையும் இந்த விநாயகப் பெருமானிடம் வைக்கலாம். கல்யாணத் தடை, புத்திரப்பேறு தடை, தொழில் முன்னேற்றம், புதுக்கணக்கு எழுதுவோர், கல்யாண பத்திரிகையை சமர்ப்பிப்போர் என்று நித்தமும் பல பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகிறார்கள். தங்களின் பிரார்த்தனைகளை இந்த விநாயகப் பெருமானிடம் தெரிவிக்கிறார்கள், பலன் பெறுகிறார்கள். இந்த புதுவை பகுதியில் வசிக்கக்கூடிய அன்பர்கள் ஏதேனும் புது வாகனங்கள் வாங்கினால் ஆலயத்திற்கு கொண்டு வந்து விநாயகப் பெருமானுக்கு முதல் பூஜை போட்ட பிறகே அந்த வாகனத்தை பயன்படுத்த துவங்குகிறார்கள். அந்த அளவுக்கு வாகன பூஜை இந்த ஆலயத்தில் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும். புதுவை அன்பர்கள் எந்த வெளியூருக்கு புறப்பட்டாலும், ஒரு நல்ல காரியத்திற்காக சென்றாலும் முதலில் இந்த ஆலயத்திற்கு வந்து மணக்குள விநாயகரை வணங்கி அதன் பிறகே செல்வது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திலே வெள்ளித்தேர் சிறப்பு. எப்போதும் பக்தர்கள் கூட்டத்துடன் காணப்படுகிற இந்த புதுவை மணக்குள விநாயகர் ஆலயம் தினமும் காலை 6 மணிக்கு நடை திறந்து
மதியம் 1 மணிக்கு நடை சாத்துவார்கள். மீண்டும் மாலை 4 மணிக்கு நடை திறந்து இரவு 9:30 மணிக்கு நடை சாத்துவார்கள். புதுவை வழியாக பயணப்படுகிற அன்பர்கள் எப்படியேனும் இந்த ஆலயத்திற்கு வந்து விநாயகப் பெருமானை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். விநாயகனை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் துவங்கக்கூடாது. இதை சொன்னவர்கள் யார் தெரியுமா? சாட்சாத் பரமேஸ்வரனும் பராசக்தியும். பிள்ளையார் சுழி போட்டே மளிகை சாமான்களை பட்டியல் போடுகிறோம். மூல முதல்வன் என்கிற சிறப்பு விநாயகப் பெருமானுக்கு உண்டு. இவன் அருள் இருந்தால் அனைத்துமே சுபமாகும். மணக்குள விநாயகரை வணங்குவோம், மட்டில்லா மலர்ச்சி பெறுவோம்.